நேரடியா போயிட்டு இருக்கிற இந்த எதிரும் புதிரும் சுற்றுல செந்தமிழ் செல்லங்கள் மிகச் சிறப்பாக பேசுறாங்க. அடுத்து இன்னும் சிறப்பாக பேசுகிற 2 செந்தமிழ் செல்லங்களை இப்ப மேடைக்கு அழைக்க போகிறோம். யோகேஸ்வரி, முகில்மொழியன், வாங்க. முகில்மொழியன் வணக்கம். வணக்கம் அண்ணா. யோகேஸ்வரி வணக்கம். வணக்கம் அண்ணா. 2 பேரும் சிறந்த போட்டியாளர்கள். நல்ல நல்ல தலைப்புகளில் சிறப்பான உரையை இந்த மன்றத்தில் வழங்கி இருக்கிற 2 பேரை ஒரே நேரத்தில் மேடையில் நிறுத்தி ஒருத்தருக்கு தான் வெற்றி அப்படின்னு சொல்ற இந்த சுற்று ஒருவித பயத்தை கொடுக்குதா? பயம்லாம் இல்லை. இல்லை, பயம்லாம் இல்லை. பயம்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க 2 பேரும். ரொம்ப அழகா 2 பேரும் கம்பீரமா இந்த மேடையில் நிற்கிறீங்க. என்ன தலைப்புல பேச போறீங்க? குழந்தைகளுக்கு சுதந்திரம் அவசியமா அவசியம் இல்லையா? அவசியமா அவசியம் இல்லையா? இதுல யாருக்கு அவசியம், யாருக்கு அவசியம் இல்லை? நான் அவசியம்னு பேசுறேன். நான் அவசியம் இல்லைன்னு பேசுறேன். குழந்தைகளுக்கு சுதந்திரம் அவசியம், அவசியம் இல்லை அப்படிங்கிற முகில்மொழியன் வெர்சஸ் யோகேஸ்வரி அப்படிங்கிற இந்த கடுமையான போட்டியில யாருக்கு பச்சை நிற வெளிச்சம் கிடைக்கும் அப்படிங்கிறத பேசி முடிச்ச பிறகு நாம தெரிஞ்சுக்க போறோம். ஒரு உற்சாகமான கைத்தட்டல் கொடுங்க. 2 பேரும் சிறப்பா பேசுங்க. வாழ்த்துக்கள். நன்றி அண்ணா. அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் முகில்மொழியன். நான் இன்று பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு குழந்தைகளுக்கு சுதந்திரம் அவசியம். நான் குழந்தைகளுக்கு சுதந்திரம் அவசியம் அப்படின்னு பேச வந்தோன்னே இங்கே உள்ள எல்லா பெற்றோர்களும் என்னை குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டு, உங்களுக்கு என்ன சுதந்திரம் வேண்டி கிடக்குது என்று தானே நினைக்கிறீர்கள்? எனக்கு வைக்கப்பட்ட பெயர், எனது ஆடை, எனது பெயர், நான் படிக்கும் பள்ளி, குடிக்கிற தண்ணீர், சேருகிற நண்பர்கள், விளையாடுகிற விளையாட்டு எல்லாமே நீங்க தானே முடிவு பண்றீங்க. எங்களை எங்க சுதந்திரமாக விடுறீங்க? சுதந்திரம் அப்படின்னோட பெரிய சுதந்திரம்லாம் நினைச்சிடாதீங்க. சின்ன சின்ன சுதந்திரம். இப்போ சமீபத்தில் நான் எங்கள் அம்மா கூட ஊர் திருவிழாக்கு போனேன். அப்போ எங்கள் அம்மா இல்லை எனக்கு வேஷ்டி சட்டை கட்டி விட்டு, கையில் காப்பு, விரலில் மோதிரம் எல்லாத்தையும் போட்டு விட்டு என் கூட இருந்திருக்கண்ணா அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் வந்ததே விளையாடதான், என்னென்னமோ அங்கே கூடயே இருக்க சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டோன்னே, உனக்காகத்தானே நான் எல்லாம் செய்கிறேன், உனக்காகத்தானே நான் எல்லாம் செய்கிறேன்னு சொல்லியே என்னை மயக்கிட்டாங்க. அப்புறம் நான் அம்மா கிட்ட சொன்னேன், அம்மா சாமி என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு என் காப்பு மோதிரம் எல்லாத்தையும் அம்மா கிட்ட கழட்டி கொடுத்துட்டு நான் பாட்டுக்கு விளையாட போயிட்டேன். இந்த சுதந்திரம், இந்த மகிழ்ச்சி தான் எனக்கு வேணும். எங்கள் அம்மா எப்பயாவது ஒருக்க எனக்கு 50 ரூபாய் கையில் கொடுப்பாங்க. அது நான் போயிட்டு செலவு பண்ணிட்டு வரும்போது சந்தோஷமாக இருவேன். ஆனால் எங்கள் அம்மா என்கிட்ட என்னென்ன வாங்கினேன் கணக்கு சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி 50 ரூபாய்க்கு அப்படி என்னதான் வாங்கிட போகிறோம் நாங்கள்? என்னைக்காவது ஒரு நாள் எங்களுக்கு பிடிச்ச உணவை நாங்கள் சாப்பிட்டுட்டு போகிறோமே, இதில் என்ன தப்பு இருக்குது? நான் சாப்பிடவே மாட்டேங்க அப்படின்னு சொல்லி ஒரு நாள் எங்கள் அம்மா மருத்துவர்கிட்ட கூட்டிகிட்டு போனாங்க. அப்போ மருத்துவர் பார்த்துட்டு என்ன தெரியுமா சொன்னாங்க? இவனை நல்லா ஓடி ஆடி விளையாட விடுங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே நான் எங்கள் அம்மாவை பார்த்துட்டு சிரிச்சுட்டே சொன்னேன், இதைத்தனமா நானும் சொன்னேன் அப்படின்னு சொன்னேன். எங்கள் தாத்தா பாட்டி எங்கள் அப்பா அம்மாவை பார்த்து சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்களேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் எங்கள் அப்பா அம்மாவை பார்த்து சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? கொஞ்சம் எங்களை விட்டுத்தான் பிடிங்களேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். எங்கள் அம்மா எனக்கு விதவிதமாக சமைச்சு போடுறேன், விதவிதமாக சமைச்சு போடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதெல்லாம் வெறும் ரீல்ஸுக்கு மட்டும்தான், ரியல் இல்லை. ரியலில் என்னென்ன சாதம் தெரியுமா? வெறும் 5 சாதம் தான். தயிர் சாதம், பருப்பு சாதம், தேங்காய் சாதம், புளி சாதம், லெமன் சாதம். இந்த 5 சாதத்துக்கும் கூட ஒரு உருளைக்கிழங்கு பொரியல்னு வேற ஒன்று வச்சிருவாங்க. டெய்லி அதே தான் சாப்பிடணும். இதில் எங்கே எங்களை சுதந்திரமாக இருக்க விடுறீங்க? காலையில் எந்திரிச்சோன்னே யோகா கிளாஸு, திரும்ப போயிட்டு வந்தால் மறுபடியும் பள்ளிக்கூடத்துக்கு போயிடணும். பள்ளிக்கூடத்துலேருந்து திரும்ப வந்தால் பாட்டு கிளாஸு, பாட்டு கிளாஸை முடிச்சுட்டு அப்பா அப்படின்னு உட்காந்தா மறுபடியும் ஸ்பீச் கிளாஸுக்கு உட்காருன்னு விரட்டிடுறாங்க. இப்படியே போனால் எங்களோட அன்றாட தேவைகளை நாங்கள் எப்போ செலவு பண்ணுறது? எங்களுக்கான தனி சுதந்திரமே கிடைக்க முடியாது. சிரித்து பேசி அழகாக இருந்த குழந்தைகள் இன்று உளவியல் மருத்துவர்கள் முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் காரணம் என்ன? நீங்கள் கொடுக்காத சுதந்திரம் தானே. பெற்றோர்களே, கடைசியாக ஒன்றை கூறுகிறேன். நாங்கள் உங்கள் மூலமாக வளர்ந்தவர்கள் தான், ஆனால் உங்களுக்காக பிறப்பெடுக்கவில்லை. நாங்கள் ஒன்றும் உங்கள் நகல்கள் அல்ல, நிஜங்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். அன்பிற்கும் உண்டோ அடக்கும் தாள் என்று வள்ளுவன் சொன்னான். ஆனால் நீங்கள் அன்பு என்னும் தாளை போட்டு எங்களை மூடிவிட்டீர்கள். எனவே பெற்றோர்களே, அதே அன்போடு நான் கேட்கிறேன்,
அந்த அன்பு தாழ்பாலை திறந்து விடுங்கள், சிறகடித்து பறக்கிறோம் என்று கூறி வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் நன்றி பாராட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பெருமவற்றுள் யாமறிவது இல்லை, அறிவறிந்த மக்கட்பேறு அல்ல பிற. அறிவில் சிறந்த நல்ல பிள்ளைகளை கட்டுப்பாட்டுகளோடு வளர்க்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இந்த செல்ல பிள்ளையின் நல் வணக்கங்கள். குழந்தைகளாகிய எங்களுக்கு உங்களின் அன்புடன் கூடிய கண்டிப்பே அவசியம். அதீத சுதந்திரம் அவசியமில்லை என உங்கள் வீட்டு பிள்ளையாக உறக்கச் சொல்ல நான் வந்துள்ளேன். சிறகு முளைத்து அழகு பறக்கும் வரை குருவி குஞ்சுகளுக்கு கூட பறக்கும் சுதந்திரம் மறுக்கப்படுகிறது. ரெக்க கட்டி பறக்குது ஐயாவோட மனசு என வயதுக்கு வந்தும் வராமலும் இருக்கும் எங்களிடம் அதிவேக வாகனத்தை கொடுத்து விட்டு எல்லா அம்மாக்களும் சொல்லும் ஒரே வசனம், என் புள்ள என் வீட்டுக்காரரை விட நல்லா வண்டி ஓட்டுவான். இந்த ஆடம்பர சுதந்திரம் விதி என்னும் பெயரில் எங்களில் சிலரை வீதியில் விட்ட நிஜங்களை நினைவில் கொள்ளுங்கள். அணை உடைஞ்சு போன வெள்ளம் அழுதாலும் புரண்டாலும் வராது என்றுதான் நான் சொல்கிறேன். உடல் வலுப்பெற உளுந்தங்களி, தன் காயம் காக்க வெங்காயம் போதும். இளைச்சவனுக்கு எள்ளு, கொளுத்தவனுக்கு கொள்ளு. ஏழைகளின் ஆப்பிள், நெல்லிக்காய் என நாங்கள் ஏட்டில் படிப்பதோடு சரி. வீட்டுக்கு வந்தவுடன் அம்மா பசிக்குது, அப்பா எனக்கு பிடிச்ச லேஸ் வாங்கி வந்தார்களா, பானிபூரி, மசாலா பூரி என்ன வாங்கி வந்தார்கள் என நாங்கள் கேட்க, என் பிள்ளைக்கு இதுதான் பிடிக்கும் என நீங்கள் கொடுத்த உணவு சுதந்திரம் எங்களை பள்ளியில் வாரந்தோறும் வியாழக்கிழமைகளில் இரும்பு சத்து மாத்திரை போட வைத்துள்ளது. ஆம், விதை ஒண்ணு போட்டா சொர ஒண்ணா முளைக்கும். கிட்டிப்புல், பச்சை குதிரை, எரிபந்து, எலியும் பூனையும், கொலக்கொலையா முந்திரிக்கா, பம்பரம் விடுதல், கண்ணாம்பூச்சி போன்ற விளையாட்டுகளை விளையாட மறுத்துவிட்டு நான் உனக்கு சுதந்திரம் தருகிறேன், நீ தொலைக்காட்சியில் நீ விரும்பும் நிகழ்ச்சியை பார், ஆனால் வெளியே மட்டும் வந்து விடாதே, வீண் வம்பை விலக்கி வாங்கி விடாதே என்ற பயனற்ற சுதந்திரத்தை தான் நாங்கள் வேண்டாம் என்கிறோம். அவப்பொழுது போக்குவதிலும் தவப்பொழுது நல்லதும்பாங்க, கேள்விப்பட்டதில்லையா நீங்க? கோணலாய் ஒரு வட்டம் போட்டு இதுதான் உலகம் என்றோம், நடுவில் ஒரு கோடு போட்டு இதுதான் வீடு என்றோம், அதன் வெளியே 2 புள்ளிகளை வைத்து இதுதான் நீயும் நானும் என்றோம். இதை நீங்கள் பார்க்கவில்லை, ரசிக்கவில்லை, உங்களுக்கு நேரமும் இல்லை. கையடக்க அலைபேசியை எங்கள் கைகளில் திணித்துவிட்டு உங்கள் வேலைகளில் நீங்கள் மும்முரமாய் இருந்துவிட்டு அகலியில் விழுந்த முதலைக்கு அதுவே சொர்க்கங்கிற மாதிரி என் பிள்ளைக்கு அலைபேசி இருந்தா போதும், எந்த தொலையும் பண்ண மாட்டான் என்ற கேளிக்கை சுதந்திரம் வேண்டாம் எங்களுக்கு. என் புள்ள எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டான், அந்த டீச்சர் தான் வேணும்னே அடிச்சிருக்கும், எப்படி வீங்கி போச்சுன்னு பாருங்க என இல்லாத வீக்கத்தை பெரிதாக்கி கத்தி கலாட்டா பண்ணி எங்கள் ஆசிரியர்களின் மனதை நோகடிக்கும் கல்வி சுதந்திரத்தை நாங்கள் வெறுக்கிறோம். அதிர அடிச்சா உதிர விளையும், கேள்விப்பட்டதில்லையா நீங்க? பெற்றோராக இருப்பதுதான் உலகின் மிக முக்கியமான வேலை என்கிறது யுனிசெஃப். 90% மூளை வளர்ச்சி 6 வயதுக்குள் முடிவடைந்து விடும் என்கிறது அறிவியல். அடித்தளம் சரியாக அமைந்தால் தானே கட்டிடம் வலுப்பெறும். குதிரையை அடக்க கடிவாளம் வேண்டும், யானையை கட்டுப்படுத்த அங்குசம் வேண்டும், மாட்டை தன் வழிக்கு கொண்டு வர மூக்கண்ணாங்கயிறு வேண்டும். எங்களை போன்ற குழந்தைகளை நல்வழிப்படுத்த கண்டிப்பா அவசியம். சுதந்திரம் அவசியமற்றது. ஆம், அடிச்சு வளர்க்காத பிள்ளையும் ஒடிச்சு வளர்க்காத முருங்கையும் உருப்படாது. வேலி போட்டு தண்ணீர் விட்டு உரம் போட்டு கட்டுப்பாட்டோடு வளர்க்கும் மரம் முதல் வகை. எதுவுமே செய்யாம தானாக முளைத்து எவ்வித கட்டுப்பாடுமின்றி சுதந்திரமாக வளரும் மரம் 2வது வகை. இதில் எது நல்ல பயனை தரும்? இப்பொழுது சொல்லுங்கள், குழந்தைகளுக்கு சுதந்திரம் அவசியமா, அவசியம் இல்லையா? உங்கள் சிந்தனைக்கு விட்டு விட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். 2 குழந்தைகளும் மிகச் சிறப்பாக பேசியிருக்கிறார்கள். சுதந்திரம் அவசியம்னு பேசின முகில்மொழியனும் அவசியம் இல்லைன்னு சொன்ன யோகேஸ்வரியும் ஏறக்குறைய ஒரே நேர்கோட்டில் தான் பயணிச்சிருக்கிறாங்க. நாங்களாக இருக்கிறதுக்கு நீங்கள் அனுமதிச்சா போதும் அப்படின்னு 2 பேரும் நேர்களை பார்த்து பேசினாங்களோ இல்லையோ, அவங்க அம்மா அப்பாவை பார்த்து நல்லா பேசினாங்க. இதுதான் அதுக்கு சரியான இடம், நாங்கள் பேசுறது புரியுதா அப்படிங்கிற மாதிரியே இருந்தது. ரொம்ப அழகாக பேசியிருக்கிறீங்க. 2 பேருடைய இந்த உரைக்கு நடுவர்கள் என்ன மதிப்புரைகளை சொல்கிறாங்கன்னு கேட்கலாம். முதலில் எங்கள் அன்பிற்கினிய அண்ணன் மணிகண்டன் அவர்கள். நான் கொஞ்ச நேரத்துக்கு ஜட்ஜாக இல்லாமல் ஒரு தந்தையாக இருந்து பார்த்தேன். என் பொண்ணு அவள் அம்மாவை சண்டை போடுற மாதிரியே இருந்துச்சு. 5 சாப்பாடு உருளைக்கிழங்கு, இதை விட்டா உனக்கு ஒன்றும் தெரியாது.
இது எங்கேயோ கேட்ட குரல் மாதிரி இருந்தது, பார்த்தா இங்கே கேட்ட குரலா. அருமையாக அதை வந்து அந்த எடுத்து கையாண்ட விதம். ஒத்த சாப்பாட்டுக்கு வழி இல்லாத குழந்தைகள் இருக்கிறது, நான் இல்லைன்னு சொல்ல. எல்லாத்தையும் நம்ம அழுகாட்சி படமாகவே பார்க்கக்கூடாது. அந்த பிள்ளைங்களுடைய ரசனை, அந்த புளி சாதம், தயிர் சாதம், தேங்காய் சாதம், எலுமிச்சம்பழ சாதம், இது வந்து ரெடிமேடாகவே அந்த உருளைக்கிழங்கு இப்போ ஃப்ரிட்ஜில் அதுவே அழுதுரும் போல. என்னை கொஞ்சம் விடுங்களேன், தயவு செய்து விடுங்களேன் இந்த வார நாட்களில். ஏன்னா அதுதான் அவங்களுக்கு ஈஸியாக அப்படியே போட்டு சட்டியில் வதக்கி வெந்தது வேகாது நீ போய் தில்றா அப்படின்னு எல்லாத்தையும் அமுச்சிடுறாங்க. இன்னும் பள்ளிக்கூடத்தில் படுத்து தூங்குறத தவிர பாக்கி எல்லாத்தையும் அங்கேயே பண்ணிட்டா பேரண்ட்டுக்கு ரொம்ப சௌரியமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது ரொம்ப எளிமையாக நீ கையாண்ட. ரொம்ப நீ எப்போதுமே ஒரு பெரிய மின்னி மிளிரக்கூடிய பேச்சாளர். இன்றைக்கி உன்னுடைய அந்த காஸ்டியூம், இதுக்கு முதல் சுற்றில் நீ வந்து நல்லா பட்டு வேட்டி சட்டை, அதில் உன்னை பார்த்துட்டு இதில் பார்க்கும்போது இந்த அர்ஜுன் படம் மாதிரியே இருக்குது. திடீர்னு எந்த சீனில் எந்த கேரக்டரில் எப்படி வருவேன்னு தெரியாத மாதிரி ரொம்ப பிரமாதமாக இருந்தது உன்னுடைய பேச்சு. எனக்கு ரொம்ப உருளைக்கிழங்கு தான் ரொம்ப டாப் மார்க்கு. இன்றைக்கி நீ வந்துப்பா, இவன் வந்து எப்போதுமே 75-80 ரன் ஆவரேஜாக அடிப்பா. இன்றைக்கி 100 ரன்னு அடி நொறுக்கிவிட்டா. ஒடிக்கலைன்னா முருங்கைக்காய் பயன்படுத்த முடியாது, அடிக்கலைன்னா நீங்கள் சரியா இல்லை. அழகாக இந்த அழுது பிடிச்சி வண்டி வாங்கி விபத்தில் ஏதாவது ஆயிட்டா கூட தப்பு இல்லைங்க. கைகால் போய் பெற்றோர்களுக்கும் பிறருக்கும் நம்ம கொடுக்குற வேதனை இருக்குது பாருங்கள், அதெல்லாம் பெரிய நரக வேதனை. ஒரு சாதாரண புகைப்படமே ஃப்ரேம்குள்ளே இருந்தால் தான் பார்க்க அழகாக இருக்கும். வாழ்க்கைங்கிறதும் ஒரு வரைபடம் மாதிரி, அதில் ஒரு சட்ட திட்டத்துக்குள்ளே இருந்தால் நல்லா இருக்குங்கிறத. 2 பேரும் ஒருத்தனுக்கு ஒருத்தன் சலைச்சவன் இல்லை. இவன் வந்து யார்கரா போட்டு விக்கெட் எடுக்கிறான், பூம்ரா மாதிரின்னா, அவள் அஸ்வின் மாதிரி ஸ்பின்னாக போட்டு விக்கெட் எடுப்பேன்னு எடுக்கிறான். அதனால 2 பேருமே சம அளவில் வீசப்பட்ட பந்து. அந்த பந்துக்கான தீர்ப்பை என்னால் சொல்ல முடியாது என்பதால் 3வது நடுவராகி அவரிடமே விட்டு விடுகிறேன். தேர்ட் அம்பையர் டிசிஷன் மாதிரி நம்ம இந்த போட்டி ரொம்ப கடுமையாக போனதுனால தேர்ட் அம்பையர் டிசிஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படின்னு எங்கள் அன்பிற்கினிய அண்ணன் மணிகண்டன் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. எங்களுக்கு அற்புதமான தீர்ப்பை ஒவ்வொரு சுற்றிலும் வழங்கி கொண்டிருக்கிற எங்கள் கவிஞர் நிரஞ்சன் பாரதி அவர்கள். 2 பேருக்குமே முதற்கண் என்னுடைய நெஞ்சு நிறைந்த அன்பையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப பெருமையாகவும் சிலிர்ப்பாகவும் இருக்கு. உங்களை போன்ற நீங்க மட்டும் இல்லை, எல்லா குழந்தைகளையும் பார்க்க பார்க்க அவ்வளவு நம்பிக்கை வருது, ஒரு தைரியம் வருது. முதல்ல முகில்மொழியன், இந்த ஸ்கிரிப்டை யார் எழுதி கொடுத்தாங்க? உங்க அம்மாவா? அதாவது என்ன நான் வியந்தேன்னா, நீ சிறப்பா பேசி கைத்தட்டல் வாங்க வேண்டும் என்பதற்காக உன்னுடைய தாய் தன்னையே குறை சொல்ல தயங்கல. அது எத்தனை பேருக்கு வரும் அந்த குணம்? அவங்களுக்கு தான் சுதந்திரம் இல்லைன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து ஒரு தாயின்னு நிரூபிச்சிட்டாங்க. நீ சிறப்பா பேசி கைத்தட்டல் வாங்கணும், உன்னை பற்றி ஊரே பேச வேண்டும் என்பதற்காக தன்னுடைய தவறுகளை பகிரங்கமா சொன்னாலும் பரவாயில்ல, என்னுடைய பிள்ளை வெல்ல வேண்டும் என்று அவங்களுடைய அந்த சிந்தை ரொம்ப பிடித்தது. அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். வழக்கம் போல உன்னுடைய பெயருக்கு ஏற்றார் போல அப்படியே அந்த இதமான மழை துளிகளை மேகம் வந்து சொரிந்து பொழிகின்ற மாதிரி ஒரு தங்கு தடை இல்லாமல் ஒரு இனிமையான அனுபவத்தை நீ எல்லோருக்கும் கொடுத்த உன்னுடைய அந்த சுவாரஸ்யமான பதிவால எந்த இடத்துலையுமே ஒரு சலிப்பு இல்லை. அதாவது இன்னும் நமக்கு வந்து சுவைக்க முடியாதா, இன்னும் வராதா என்பது போல உன்னுடைய அந்த பேச்சு அமைந்திருந்தது. மனமார்ந்த வாழ்த்துக்கள், மனமார்ந்த வாழ்த்துக்கள். யோகேஸ்வரி, முந்தைய சுற்று வந்து ஒரு 10 அடி பாய்ச்சல்னா இந்த சுற்று வந்து நீ ஒரு 20 அடி பாய்ஞ்சிருக்க. தொடர்ந்து பார்த்துட்டு வரேன். மெல்ல மெல்ல அந்த தயக்கம்லாம் போய், அந்த பயம்லாம் போய், இது என் மேடை, இது என்னோட அரங்கம், இது என்னோட நிகழ்ச்சி என்கின்ற அந்த உன்னுடைய தன்னம்பிக்கை, அந்த நிமிர்வு இருக்கு இல்லையா, அதை நாள்தோறும் பார்த்து எனக்கு ரொம்ப பூரிப்பாக இருக்கு. 5 நிமிஷம் தானே 5 நிமிஷம் தானேன்னு நினைக்கலாம் எல்லாரும். ஆனால் அந்த 5 நிமிஷத்தையும் நீங்கள் 2 பேருமே சொல்கிறேன், என்னதான் நீங்கள் கவனிக்கணும் என்கின்ற அந்த ஒரு வைராக்கியம் உங்களிடத்தில் இருந்தது. தலைப்பு எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும். கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்ப மொழிவதாம் சொல் என்பது திருக்குறள். கேட்காதவங்களையும் கட்டி போடுற மாதிரி பேசணும், கேட்குறவங்களையும் தொடர்ந்து கவனித்து
போகும்படியும் பேசணும். அதை நகைச்சுவையாக சொல்லுவாங்க. கட்டி போட்டு ஒருத்தரை பேச்சை கேட்க வைக்கக்கூடாது, உன்னுடைய பேச்சு அவரை கட்டி போடணும். அதுபோல உங்கள் இருவருடைய பேச்சும் இந்த அரங்கத்தையே கட்டி போட்டது. அதாவது நீங்கள் பேச்சு முடிஞ்ச அம்மாவை பார்க்குறீங்க, பேச்சு முடிஞ்ச அப்பாவை பார்க்குறீங்க, இதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் உங்களுடைய இந்த பேச்சை நாளைக்கு வந்து இந்த உலகமே பார்க்கும், உலகமே அண்ணாந்து பார்க்கும். இன்னும் அடுத்தடுத்த சுற்றுகளில் இன்னும் சிறப்பாக, இன்னும் அழகாக வளர்ந்து கொண்டே போகிறீர்கள். அந்த சீரான பாதையில் எந்தவித திசை திருப்பலும் இல்லாமல் தொடர்ந்து பயணம் செய்யுங்க. வாழ்த்துக்கள். நன்றி ஐயா. ஒரு சிறப்பான வாழ்த்துரையை நம்முடைய 2 நடுவர்களும் வழங்கியிருக்கிறாங்க. ஒரு உற்சாகமான கைத்தட்டல் கொடுங்க. யோகேஸ்வரியும் முகில்மொழியனும் மிக சிறப்பாக பேசியிருக்கிறாங்க. அவங்களுக்கும் ஒரு உற்சாகமான கைத்தட்டல்கள், பாராட்டுகள். எங்களுக்கு சுதந்திரம் வேணும், சுதந்திரம் போதும் அப்படின்னு இவங்க 2 பேரும் மாற்றி மாற்றி பேசியிருக்கிறாங்க. நடுவர்களும் ஒவ்வொரு பந்தையும் மாற்றி மாற்றி எதிர்கொண்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த சுற்றுல முகில்மொழியன், யோகேஸ்வரி இந்த 2 பேருக்கான இந்த கடுமையான போட்டியில், சவால் நிறைந்த இந்த தலைப்பில் யாருக்கு என்ன வெளிச்ச நிற பூக்கள் கிடைக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு நேயர்களோடு பார்வையாளர்கள் நாங்கள் எல்லாருமே காத்திருக்கிறோம். நடுவர்கள் ஒவ்வொரு வரியையும் ரொம்ப ஆழமாக கவனித்து மதிப்பீடு செஞ்சு முடிவுகளை அறிவிக்கிறாங்க. முகில்மொழியனா யோகேஸ்வரியா, யாருக்கு அந்த வெளிச்சப்பூக்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத இதோ உலகத்துக்கே வெளிச்சம் போட்டு காட்டுகிற அந்த வெளிச்சம். இன்னைக்கு நிறைய அதிரடியான பேட்ஸ்மேன்கள் களம் இறங்கி இருக்கிறதுனால எல்லா டீமுமே வந்து வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது. அப்படிங்கிற மாதிரி யோகேஸ்வரி, முகில்மொழியன் இருவருக்குமே பச்சை நிற பூக்கள் கிடைச்சிருக்கு. உற்சாகமா கைத்தட்டி வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறோம். அடுத்தடுத்த சுற்றுகளில் இன்னும் சிறப்பாக பேசணும். ஆடுகளம் வந்து அதிரடி ஆட்டத்துக்கு சாதகமா இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால நல்லா அடிச்சு விளையாடுறாங்க. வாழ்த்துக்கள். சிறப்பா பேசியிருக்கிறாங்க. 2 பேர் மேடையில வந்து நின்று பயம் இல்லாம தெளிவாக கருத்துக்களை முன் வச்சு தன் அணி சார்ந்த வாதத்தை ரொம்ப அதி ஆற்றலோடு அற்புதமாக பதிவு பண்ணி வெளிச்ச பூக்களையும் பரிசாக வாங்கி இருக்கிறாங்க. ஆனா இந்த 20 செந்தமிழ் செல்வங்கள்ல சிறந்த பேச்சாளர் அப்படின்னு ஒவ்வொரு சுற்றுக்கும் நாம சில போட்டியாளர்களை தேர்வு பண்ணி அவங்களுக்கு நம்முடைய வெல்னஸ் பார்ட்னர் ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா வழங்குகிற அந்த சிறப்பு பரிசை கொடுக்கறது உண்டு. அப்ப இந்த சுற்றுக்கு, எதிரும் புதிரும் சுற்றுக்கு 20 பேரில் எத்தனை பேருக்கு அந்த சிறப்பு பரிசு காத்திருக்கிறது, யாரெல்லாம் அந்த சிறப்பு பரிசை வாங்க போறாங்க அப்படிங்கிறத நடுவர்கள் தான் முதல்ல சொல்லணும். முதலில் எங்கள் அன்பிற்கினிய அண்ணன் மணிகண்டன் அவர்கள் இந்த சுற்று குறித்தும் இந்த சுற்றில் பேசிய செல்வங்களில் யார் சிறந்த போட்டியாளராக இந்த சுற்றில் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள்ங்கிற தகவலையும் எங்களோடு பகிர்ந்து கொள்ள அன்பு அண்ணன் மணிகண்டன் அவர்கள். இந்த தமிழங்கள் உயிர்மை, இந்த செந்தமிழ் செல்லத்திற்கான தேடல்களில் சீசன் 1 இறுதிக்கட்டத்தை நோக்கி கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து கொண்டிருக்கிறது. மதிப்பீட்டின்படியும் சிலரை நான் இங்கே அடுத்த சுற்றிலிருந்து விலக்கி வைக்கக்கூடிய சூழலுக்கு வந்திருக்கிறோம். அந்த பெயர் பட்டியல் யார் என்ன என்பதை நான் முடிவில் அறிவிக்க இருக்கின்றேன். அதே போல இந்த சுற்றில் ஒரு 4 சிறந்த பேச்சாளர்களுக்கு, எல்லாருமே சிறந்த பேச்சாளர்கள், இந்த சுற்றில் அந்த 20 மாணிக்கத்திலிருந்து 4 ஜொலிக்கும் மாணிக்கங்கள் யார் என்பதை என்னுடைய அருமை சகோதரர் சொல்ல இருக்கின்றார். பார்வையாளர்களுக்கு பணிந்த வேண்டுகோள், இவர்கள் யாருமே சாதாரண பிள்ளைகள் அல்ல. ஒரு 200-250 பிள்ளைகள் பங்கெடுத்து அது 150ஆக மாறி 100ஆக மாறி படிப்படியாக குறைந்து 32 ஆகி அதிலிருந்து 20 பிள்ளைகளை தேர்வு செய்து இறுதிப் போட்டி வரை ஓடி வருகிறார்கள் என்றால் இவர்கள் ஓட்டத்திற்கு வாட்டம் இல்லாமல் இவர்களை மலர்ந்த முகத்தோடு ஓடச் செய்த பெருமை சிலருக்குத்தான் உண்டு. அந்த சிலர் யார் என்றால் பார்வையாளர்களாகிய ரசிகர்களாகிய நீங்கள் தான். உங்களுக்கு ஒரு பலத்த கைத்தட்டு. இப்போது இந்த எதிரும் புதிரும் சுற்றுக்கு வருகின்றோம். இதுவரை பேசாத பொருள், இவர்களுக்கு பிடித்த தலைப்பு என்று பல சுற்றுகள் சுற்றிவிட்டோம். இதற்கு சென்றைய முறையில்
இலக்கிய இதிகாசத்தில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கதாபாத்திரங்களை எடுத்துக்கொண்டு பேசினார்கள். இன்றைக்கு டிபேட் ஃபார் அண்ட் எகெயின்ஸ்ட், ஒருத்தர் ஒட்டியும் ஒருவர் அதை வெட்டியும், ஒருத்தர் ஆதரித்தும் ஒருத்தர் மறுத்தும் பேசியதில் ஒரு 6 போட்டியாளர்களை நாங்கள் இந்த சுற்றில் வெளியேற்றக்கூடிய அந்த இறுதி நிலைக்கு வந்திருக்கின்றோம். 4 பெயர், 20லிருந்து 4 பெயருக்கு பரிசும் பாராட்டும். இந்த 20லிருந்து ஒரு 6 பெயர்களை நாங்கள் விலக்கி வைத்துவிட்டு 14 பெயர்களைத்தான் அடுத்த சுற்றுக்கு எடுத்து செல்வதாக எண்ணியிருந்தோம். ஆனால் உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய மேன்மை, உங்களுடைய பொறுமை, உங்களுடைய பண்பாடு, கட்டுப்பாடோடு வந்து கண்ணியத்தை காத்து கடமையாற்றியதால் அந்த 6 பேர் பெயர் பட்டியலையும் நீக்கி 20 பேராக அடுத்த சுற்றிற்கு செல்கின்றீர்கள் என்கின்ற ஒரு மகிழ்ச்சியை, மன நிறைவை சொல்லக்கூடிய அதே நேரத்தில் அடுத்த சுற்றில் பாரபட்சமே கிடையாது. சீட்டு கிழிச்சா கிழிச்சது தான். அதில் நீ சொல்லலை, நான் சொல்லலை, தண்ணி குடிக்கிறேன், விக்கல் வருது, அந்த கதையே கிடையாது. ஏனென்றால் இந்த போன வார சுற்றில் நீங்கள் அந்த ஒவ்வொரு தலைப்பு குறித்து பேசியதும் இன்றும் மிக நேர்த்தியாக இருந்ததால் மதிப்பீட்டு குழுவினுடைய வேண்டுதலின் அடிப்படையில் இது நிறைவு செய்யப்பட்டது. அடுத்த சுற்று இன்னும் இருக செல்லும். நீங்கள் உங்களை தயார்படுத்தி கொள்ள வேண்டும். எந்தவித தயவு தாட்சண்யம் பார்க்க முடியாது. 20 பிள்ளைகளும் எங்கள் பிள்ளை என்றாலும் கூட போட்டி களத்தில் 1, 2, 3, 4 என்று வரிசைப்படுத்த வேண்டிய கடமையும் பொறுப்பும் எங்களை சேர்ந்ததால் இந்த சுற்றில் மட்டும் இந்த 20 பேரும் அடுத்த சுற்றுக்கு சங்கரா தொலைக்காட்சியினுடைய நிர்வாகம், மதிப்பீட்டாளர் திரு மரியாதைக்குரிய கவிஞர் பாடலாசிரியருடைய பரந்த மனம் மட்டுமே உங்களை அடுத்த சுற்றுக்கு அழைத்து சென்றிருக்கிறது. உங்கள் அனைவரையும் தமிழால் வாழ்த்தி உங்களில் ஒருவராக ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்வில் பங்கு பெறுவதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். என்றைக்கும் நீங்கள் தமிழ் போல வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று மீண்டும் நாம் பலத்த கைத்தட்டலோடு ராகவேந்திரன் அவர்களிடம் அரங்கத்தை ஒப்படைக்கிறோம். அற்புதமான, இனிப்பான, தித்திப்பான செய்தியை வழங்கி இருக்கிற எங்கள் அன்பு நடுவர் மணிகண்டன் அவர்களுக்கு ஒரு உற்சாகமான கைத்தட்டல்கள், நன்றிகள். அந்த சிறந்த 4 போட்டியாளர்கள் யார் அப்படிங்கிற அந்த தித்திப்பான செய்தியை, இனிப்பான தகவலை எங்களோடு பகிர்ந்து கொண்டு இந்த சுற்று குறித்த கருத்தையும் பகிருமாறு அன்பு அண்ணன் மரியாதைக்குரிய பாடலாசிரியர் நிரஞ்சன் பாரதி அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். எதிரும் புதிரும் சுற்று வந்து ஏற்கனவே சொன்னது போல ஓர் அதிரும் சுற்றாக ஒரு நாள் முழுக்கவே இருந்ததை வந்து அணுவாக ரசித்தேன் என்றுதான் சொல்ல வேண்டும். இது கொஞ்சம் சவாலான ஒரு சுற்று தான். ஆனால் குழந்தைகள் வந்து கொஞ்சமும் சோர்வடையாமல், சிரமம் பார்க்காமல், இதற்காக கடினப்பட்டு உழைத்து தங்களை வந்து அர்ப்பணித்து எல்லோருமே ரொம்ப சிறப்பாக தன்னுடைய திறமையை முழுமையாக வெளிப்படுத்தி இந்த அரங்கத்தில் வந்து உங்களுடைய சொற்பொழிவுகளை தந்தீங்க. உங்களுக்கும் உங்களுக்கு பின்னால் தூணாக எப்போதுமே நிற்கின்ற உங்களுடைய பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுதல்கள், வாழ்த்துக்கள். மணிகண்டன் சார் அவர்கள் சொன்னது போல இன்றைக்கு வெளியேற்றம் என்பது இல்லை. ஆனால் சில முக்கிய செய்திகளை வந்து இந்த தருணத்தில் வந்து உங்கள் முன்னால் சொல்லலாம் என்று இருக்கிறேன். இன்றைக்கு மொத்தம் பங்கேற்ற 20 போட்டியாளர்களில் உங்களுக்கே தெரியும் 8 போட்டியாளர்கள் வந்து அந்த ஊதா நிற அந்த விளக்கு பாய்ச்ச பெற்று காத்திருப்பு பட்டியலில் போனீங்க. தவறுகள் சகஜம்தான், தடுமாற்றம் இயல்பு தான். இதே மாதிரி எப்போதும் நடுவர்களாகிய நாங்கள் கருணை காட்டுவோமா என்றால் இல்லை. இந்த மாதிரி கடுமையாக பேசுவது வந்து உங்கள் மீது இருக்கக்கூடிய அக்கறையினாலும் அன்பினாலும் தான். ஏற்கனவே நான் சொன்னது தான், இந்த மாதிரியான உங்களுக்கு ஒரு சின்ன எச்சரிக்கை மணிதான் இது. இது வந்து உங்களை ஒதுக்குவதற்கான நோக்கம் கிடையாது. நான் ஏற்கனவே சொல்வது போல உங்களை செதுக்குவதற்கான ஒரு நோக்கம்தான் இது. எதற்காக சொல்கிறேன் என்றால், நீங்கள் இதை சர்வசாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது, கேஷுவலாக இதை எடுத்துக்கொள்ளக்கூடாது. நீங்கள் திறமசாலியாக இருக்கலாம், புத்திசாலியாக இருக்கலாம், நினைவாற்றல் மிக்கவர்களாக இருக்கலாம். ஆனாலும் நீங்கள் எப்பேற்பட்டவராக இருந்தாலும் அன்றைக்கு நீங்கள்
எந்தவித தவறும் இல்லாமல் சிறப்பாக உங்களுடைய பேச்சை வழங்கியாகணும். நான் திறமைசாலி என்பதை மீண்டும் மீண்டும் நிரூபித்து கொண்டே இருக்க வேண்டும். போன சுற்றுல நல்லா பேசினேனே, இந்த சுற்றுல கொஞ்சம் கருணை காட்டக்கூடாதா என்றெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்க கூடாது. ஓரிரு முறை செய்யலாம், எப்போதேனும் செய்யலாம், ஆனால் எப்போதும் அதை செய்ய முடியாது. அதை நீங்கள் நன்றாக நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். பரவாயில்ல, அதான் நல்லா பேசிட்டோமே, கொஞ்சம் தவறு செய்தாலும் பரவாயில்லை என்று நீங்கள் நினைக்கக்கூடாது. இனிமேல் அந்த மாதிரி உங்களுக்கு மறு வாய்ப்பு அல்லது கொஞ்சம் கருணை, கொஞ்சம் ஓய்வு அதெல்லாம் கிடையாது. மறந்தால் அதற்கான விளைவு நீங்கள் சந்திச்சு தான் ஆகணும். மதிப்பெண் குறையத்தான் செய்யும். மறந்து நீங்கள் எப்படி சமாளித்து மேலே வரீங்க என்பதை வைத்து மதிப்பெண் உயரக்கூட செய்யலாம். ஆனால் மறுபடியும் முதலிலிருந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான வாய்ப்பு இன்றைக்கு நடந்தது போல இனிமேலும் நடக்காது. அடுத்த சுற்றுகளிலிருந்து நிச்சயம் வெளியேற்றம் இருக்கும். அதையும் முன்கூட்டியே உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறோம். அதற்கான ஒரு மென்டல் ப்ரிப்பரேஷனோடு தான் நீங்கள் வரணும். அந்த மனநிலையோடு தான் நீங்கள் இங்கே கலந்துக்கணும். எல்லோருமே திறமைசாலிகள் தான், ஆனால் பணிவுடனும் அடக்கத்துடனும் கூட நீங்கள் இருக்கணும். அதுதான் இன்னும் முக்கியம். அந்த அறிவுடன் சேர்ந்து அடக்கமும் சேரும்போது தான் நீங்கள் இன்னும் மேலே உயர்வீங்க. இது உங்களை திருத்திக் கொள்வதற்கான, செப்பனிட்டு கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு. எல்லோருமே தவறு செய்வீங்க. அப்படி தான் எல்லோரும் வளர்ந்து வந்திருக்கோம், எல்லோரும் கடந்து வந்திருக்கோம். காத்திருப்பு பட்டியல் இது வரைக்கும் நம்ம வந்ததே இல்லையே, இன்றைக்கு வந்துட்டோமே என்று நீங்கள் தாழ்வாகவும் நினைக்க வேண்டாம். இது ஒரு பெரிய குற்றம் இல்லை, எல்லோருக்கும் நடப்பது தான். ரெண்டு விஷயமும் இருக்கக்கூடாது. என்னை எப்படி அவங்க காத்திருப்பு பட்டியலில் போடலாம், நான் எப்பேற்பட்ட பேச்சாளன் என்கின்ற அந்த மமத எண்ணமும் கூடாது. ஐயோ காத்திருப்பு பட்டியலில் போயிட்டோமே அவ்வளோதானா அப்படிங்கிற அவநம்பிக்கையும் வேண்டாம். இரண்டுமே இல்லாமல் சமநிலையோடு 100% உங்களுக்கு நீங்கள் நேர்மையாக இருந்தாலே போதும். மற்றவற்றை ஆண்டவன் பார்த்து கொள்வான். உங்களுக்கு நீங்கள் உண்மையாக உயிரை கொடுத்து உழைத்து அந்த மேடையில் ஏறின பிறகு பயம் இல்லாமல், பதற்றம் இல்லாமல் பேசுறீங்களா, எந்தவித தடுமாற்றமும் இல்லாமல், பரிசு எப்படி வேணா இருக்கட்டும், முடிவு எப்படி வேணாலும் இருக்கட்டும், தோல்வி கூட பரவாயில்ல, ஆனால் அந்த மேடையில் நம்முடைய பெஸ்ட்டை நாம் கொடுத்தோமா, நம்முடைய முழு பொட்டன்ஷியலை அங்கே வெளிப்படுத்தினோமா என்பது தான் முக்கியம். வெற்றி தோல்வி என்பது அதற்கு அடுத்தது. 100% நாம் உண்மையாக நமக்கு இருந்தோமா, நம்முடைய பயிற்சியாளர்களிடம் இருந்தோமா, ஆசிரியர்களிடம் இருந்தோமா, பெற்றோர்களிடம் இருந்தோமா என்பது உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி. அதனால் அடுத்தடுத்த சுற்றுகளில், ஏன்னா நாம் இறுதி கட்டத்தை நெருங்கிட்டோம், இன்னும் ஒரு சில சுற்றுகள் தான் இருக்கு. அதனால இன்னும் போட்டி கடுமையாகும். இதே மாதிரி ஸ்மூத்தாக ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக எப்போதும் இருக்காது இல்லையா? வெறுமனே மதிப்பெண் கொடுத்து பாராட்டி அப்படியே உங்களை புகழ்ந்து தள்ளி பரிசு கொடுத்து அனுப்புவது மட்டும் எங்களுடைய வேலை கிடையாது. உங்களை செப்பனிட்டு மேம்படுத்தி நல்வழிப்படுத்தி இந்த அரங்கத்தோடு உங்களுடைய இந்த பேச்சு முடிந்து போகக்கூடாது. நீங்கள் அரங்கத்தை விட்டு வெளியே இந்த நிகழ்ச்சி முடிந்து போனாலும் கூட, அடுத்தடுத்த சீசன்கள் வந்தால் கூட, பேச்சு உங்களுடைய வாழ்க்கையாக மாறணும். இந்த பேச்சாற்றல் என்பது வாழ்க்கை முழுக்க உங்களுக்கு உடன் வர வேண்டும். அதுதான் எங்களுடைய நோக்கம். இந்த அரங்கத்தோடு முடிந்து விடுவதல்ல எங்களுடைய பணி. தொடர்ந்து தமிழன்னையோடைய கரம் பிடித்து நீங்கள் நடை போட வேண்டும், பேச்சாற்றல் அப்படிங்கிற உங்களுடைய பலத்தோடு. அதுதான் எங்களுடைய நோக்கம். அதனால போட்டியாளர்கள் அனைவருக்குமே என்ன நாங்கள் சொல்லிக்கிறோம் அப்படின்னா, இனி வரும் சுற்றுகளை சீரியஸாக எடுத்துக்கோங்க. எனக்கு எப்படி மறக்கும், ஐயோ மறந்துட்டேனே, ரெண்டுமே வேண்டாம். அந்த ஒரு சின்ன பயத்தோட எப்படி நீங்கள் பரீட்சைக்கு படிப்பீங்களோ அதே போல் இதற்கு தயார் செய்யுங்க. அவ்வளவுதான். விளைவு ஆண்டவன் கையில். உங்களுடைய பெஸ்ட்டை நீங்கள் கொடுத்துட்டீங்கனாலே போதும். அதுதான் நீங்கள் உங்களுக்கு கொடுக்குற சிறந்த பரிசு. வேறு எந்த சமரசமும் இதில் கிடையாது. அடுத்த முறை இந்த மாதிரி எதிர்பார்க்கவும் கூடாது நீங்கள். சரியா? இதுதான் நாங்கள் ஏகமனதாக முடிவெடுத்திருப்பது. இதை மனதில் வைத்துக்கொண்டு அடுத்தடுத்த சுற்றுகளில் நீங்கள் கண்டிப்பாக பின்னி பெடல் அடிப்பீங்க என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. எந்த சந்தேகமும் இல்லாமல் இந்த 20 செந்தமிழ் செல்லங்களும் அடுத்தடுத்த சுற்றுகளில் சிறப்பாக பேசுவீங்கிற நம்பிக்கையோடு வாழ்த்தி இருக்கிற 2 நடுவர்களுக்கும் ஒரு உற்சாகமான கைத்தடல் கொடுங்க. உங்கள் கைகளில் வழங்கப்பட்டிருக்கிற வாய்ப்பை அடுத்தடுத்த முறைகளில் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் அப்படின்னு நிர்வாகத்தின் சார்பாக கேட்டுக்கொண்டு 2 நடுவர் பெருந்தகைகளையும் மேடைக்கு அழைக்கிறோம். அந்த சிறந்த போட்டியாளர்கள் யார் அப்படிங்கிற அறிவிப்போடு
பரிசையும் வழங்குமாறு பணிவோடு அழைக்கிறோம். அற்புதமான எதிரும் புதிரும் சுற்றுல சிறப்பாக பேசி ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா வழங்குகிற அந்த சிறப்பு பரிசை பெறுகிற அந்த போட்டியாளர்கள் யார் என்பதை எங்கள் பாசத்திற்குரிய நடுவர் கவிஞர் நிரஞ்சன் பாரதி அவர்கள் அறிவிக்கிறார். இந்த எதிரும் புதிரும் சுற்றுல இந்த 4 பேர் தங்களுடைய தனித்தன்மையால, தங்களுடைய தன்னம்பிக்கையால, தன்னுடைய பேச்சாற்றலால எங்கள் இருவரையுமே மெய்மறக்க செய்தார்கள் என்பதை முழு மனதுடன் இந்த அரங்கத்தில், இந்த சமயத்தில் பதிவு செய்து கொள்கிறோம். இந்த சுற்றுல இந்த போட்டியாளர் எந்தவித சலனத்தையும் எந்தவித பாதிப்பையும் முகத்தில் காட்டாமல் தன்னுடைய உள்ளடக்கத்தையும் தன்னுடைய உழைப்பையும் மட்டுமே நம்பி கைத்தட்டல்களுக்கு கூட மயங்காமல் பேசிக்கொண்டே இருந்தார்கள், ஒரு கர்ம யோகி மாதிரி. அதனால இந்த போட்டியாளருக்கு பரிசு கொடுக்க இருக்கிறோம். அந்த போட்டியாளர் ஆராதனா அவர்கள். அடுத்தது இந்த சுற்றுல தன்னுடைய அந்த கவர்ச்சிகரமான அந்த ஒரு பேச்சால அரங்கத்தையே கட்டி போட்ட அந்த போட்டியாளர் பரிசு பெறுபவர் செல்வி ஜாக்ஷிகா. அடுத்து பரிசு பெறும் போட்டியாளர் செல்வி அபிநயா. நிறைவாக இந்த சுற்றுல சிறப்பு பரிசு பெறும் அந்த போட்டியாளர் ஹாரிஸ் ராஜா. மிக சிறப்பாக பேசி ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா வழங்குகிற சிறப்பு பரிசை வென்றிருக்கிற 4 போட்டியாளர்களுக்கும் ஒரு உற்சாகமான கைத்தட்டல்கள், பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். 20 போட்டியாளர்களுக்கும் நடுவர்கள் வழங்கி இருக்கிற அந்த அறிவுரைகளை அற உரைகளாக மனதில் ஏற்றி அடுத்து கிடைத்திருக்கிற வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொண்டு உங்களுக்காக, உங்களை ரசித்துக் கொண்டிருக்கிற அந்த தமிழ் நேயர்களை நீங்கள் எந்த விதத்திலும் ஏமாற்றாமல் ஒரு நல்ல உரையை அவர்களுக்காக நீங்கள் வழங்க வேண்டும் என்று பணிவன்போடு உங்களிடத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். சிறப்பாக அடுத்த முறை நாங்கள் பேசுவோம் என்பதை கைத்தட்டல்கள் மூலமாக நீங்கள் வெளிப்படுத்துங்கள். 20 செந்தமிழ் செல்லங்களும் அதி அற்புதமாக அடுத்த சுற்றில் பேச தயாராகி கொண்டிருக்கிறார்கள். வித்தியாசமான சுற்றை நீங்கள் தொடர்ந்து பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இன்னும் கடுமையான போட்டியை அடுத்த சுற்றில் நாங்கள் எதிர்கொள்ள தயாராக இருக்கிறோம் என்கிற திண்ணமான நம்பிக்கையோடு இந்த இளம் பிள்ளைகளை அடுத்த சுற்றில் சந்திக்க நீங்கள் தயாராகுங்கள். எதிரும் புதிரும் சுற்றில் உங்களிடமிருந்து நாங்கள் விடைபெறுகிறோம். இது அதிபெரும் முயற்சியால் ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியின் அற்புதமான முயற்சியால் நடக்கிற தமிழங்கள் உயிர்மை சுட்டிகள். இது செந்தமிழ் செல்லத்திற்கான பிரம்மாண்ட தேடல்.